சப்போர்ட்டிங் இட். எனக்கு தேவையானவங்க 2 பேர் இல்லை 3 பேர் என்ன விஷயம் பண்ணியிருக்கணும், ஒரு 3-4 இடத்துல போய் காசு செலவு பண்ணி படிச்சிருக்கணும். அமௌண்ட் அட்லீஸ்ட் ஒரு 1 to 2 lakhs லாஸ் ஆகிருக்கணும். இது ரெண்டுத்தையும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. I'll give you free session for you. உங்களுக்கு தேவையான ஸ்கில் ஒன்றே ஒன்று இருக்கணும். ட்ரேடிங் ஃப்ரீயாக உங்களுக்கு பிளாட் பண்ணுனா சார்ட் பிளாட் பண்ணணும், கேண்டில் ஸ்டிக்ஸோ இல்லை என்ன பண்ணாலும் சொல்கிறத செய்யணும், சிஸ்டம் நாலேஜ். இது 3 இருந்துச்சுன்னா யூ ஆர் அன் எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபார் தட் சேலஞ்ச். எனக்கு ஒரே 3 பேர் தான் தேவை. ஏன்னா டைம் இல்லை. ரெகுலர் பேச்சஸ் கிளாஸஸும் இருக்குது. பாவம் அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்களுக்கு எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எப்பப்போ வேணுமோ கொடுக்குவேன். இப்போ பாருங்கள், திரும்பி இன்னொரு ஹையை பிரேக் பண்ணுது. பட் திருப்பி இது மேலே போகுமான்றது பெரிய கொஷின் மார்க். இங்கே போக விட மாட்டாங்க. இந்த ஜோனுக்கு மேலே கிடையாது. சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் எடுக்கும். இப்போ எவ்வளோ தூரம் எடுக்கும், ரொம்ப பெருசாலாம் எடுக்கும்னு நினைக்காதீங்க. இவ்வளோ தான் ஸ்டாப் லாஸ். இதுக்கு அப்படியே கீழே வந்துடும். ஸோ இதை பிரேக் பண்ணி போனோம்னா வால்யூம், எக்ஸ்ட்ராடினரி வால்யூம் வேணும். ஸோ அடுத்த கேண்டில் ரெட் ஆகிடும். ஸோ இங்கே ஸ்கேல்பிங்னு ஒன்று கான்செப்டில் இருக்கிறவங்க எத்தனை வாட்டி சம்பாரிச்சிருப்பாங்க யோசிச்சிங்க காசை. நம்ம போனதே 40 பாயிண்ட் தான். இந்த 40 பாயிண்டில் 4 முறை ட்ரேட் எடுத்திருந்தாங்கன்னா எவ்வளோ பாயிண்ட் வந்திருக்கும் அவங்களுக்கு. சரி, இது நிற்கிறதுனா நிற்கிறது இல்லை, இது பிரேக் ஆக வாய்ப்பு இருக்குது, நல்லா புரிஞ்சுக்குங்க. பட் இப்போதைக்கு அதுக்கு மூடு கம்மியாக தான் இருக்கும் பிரேக் ஆகிறதுக்கு. இப்போ சுத்தமாக ஆப்ஷன் செல்லர்ஸ் மேலே இருக்கிறவங்க யாருமே இல்லை. கால் ரைட்டர்ஸ் எல்லாமே காலி. இப்போ இவங்க புட் ரைட்டர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, புட் பையர்ஸ் புட் சைடு. ஸோ இவங்க டாமினேட் பண்ணுகிறாங்க புட் செல்லர். காலையும் செல் பண்ணுவாங்க, புட்டையும் செல் பண்ணுவாங்க. அதை மைண்டில் வச்சுக்கணும். சில பேர் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா யோசிங்க. ஆப்ஷன் செல்லிங்னு ஒரு தனி கான்செப்ட் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே அவங்க ஆப்போசிட்டாக பண்ணுவாங்க. நான் ஏறணும்னு சொல்லி இந்த பக்கம் இருந்தால் இங்கே இறங்குதுன்னு அவங்க விற்பாங்க. இந்த பக்கம் ஏறுதுன்னா இங்கே இறங்கும். இங்கே இறங்குதுன்னு அவங்க வாங்கினாங்கன்னா இங்கே ஏறுதுன்னு அர்த்தம். ஸோ கால் சைடு ஏற போகுதுன்னா அவங்க புட் சைடு செல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ஒரு டீம் தனியாக இருக்குது. அவங்க தான் வந்து மார்க்கெட்டை நிர்ணயிக்கிறதே ஒழிய நம்ம கிடையாது. நம்ம வெறும் கொஞ்சம் தான். ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் ட்ரேடர்ஸ் ஆர் வெரி லெஸ். பட் ஆப்ஷன் செல்லிங்கில் கடல் மாதிரி. யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். புரியுதுங்களா கதை? ஸோ இது புரிஞ்சுக்கினீங்கன்னா யூ வில் பி த ஜீனியஸ் இந்த மார்க்கெட். ட்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ மார்க்கெட்டோடைய புரிதல் இருக்கணும். அப்போ தான் நம்ம லாட் சைஸு பெருசாக போடணும். இப்போ எனக்கு இங்கேருந்து திரும்ப போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா புட் சைடில் இது ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறான். இது திரும்ப போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. உடனே நான் என்ன பண்ணுவேன், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் 7 பாயிண்ட்டு, விலை வந்து 47 ரூபா. ஒரு 1000 குவான்டிட்டி போட்டுருந்தேன்னா 7 பாயிண்ட் 7000 ரூபா ப்ராஃபிட். அவ்வளோதான், நான் வெளியே போயிடலாம். 1000 குவான்டிட்டிக்கு எவ்வளோ ஆகும், 47 ரூபா ஆகணும்னா 47,000 போட்டால் 7000 கைக்கு வந்துடும். 47,000 7000 யோசிச்சு பாருங்க. ஒரு 47,000 7000 ட்ரேட் எடுத்துகிட்டு போயினே இருக்கும். 50,000 ரூபாய் கேபிட்டலில் ஒரு நாளைக்கு 7,000 ரூபாய் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இது ஒரே ட்ரேடில் எடுத்துட்டுவீங்க. இந்த ஒரு ரிவர்ஸில் கால்குலேட் பண்ணால் கூட உங்களுக்கு காசு. ஸோ இது மாதிரி மார்க்கெட்டில் நுணுக்கமான விஷயத்த லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி யாருனா இருந்தாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க. அவங்களுக்கு சிஸ்டம் நாலேஜ் இருக்கணும். தெரியாத என்கிட்ட காசு கட்டில் விட்டவங்க தயவுசெய்து வராதிங்க. ட்ரேடிங் பற்றி தெரியுதா இல்லையான்றது முக்கியம் இல்லை. உங்களோட சிஸ்டமை சொல்கிறத செய்யறதுக்கு அளவுக்கு ஸ்கில் இருக்கணும். அதுதான் மெயின். ஏன்னா எல்லாத்தையும் கற்றுக்குன்னு சிஸ்டம் ஸ்பீடு இல்லைன்னா இதில் ஸ்பீடு தான் காசு. நாலேஜ் இருந்தால் கூட ஒரு விஷயம் தெரியும், ஐக்யூ லெவல்னு ஒன்று சொல்லுவாங்க. லைக் அதில் ஒரு எல்லா ஆப்டிடியூட் குவான்டிடேட்டிவ் ஒரு ஸ்கில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஸ்கில்ஸ்ன்னும் போது ஒரே நேரத்தில் நீங்கள் மல்டிபிள் மைண்ட் ஆங்கிளில் திங்க் பண்ணிவிட்டு டிசிஷன் ஒன்று செய்வீங்க. ட்ரேடிங்க்கு அது ரொம்ப முக்கியம். யோசிக்கிறது பலதை யோசிக்கணும், எல்லா சைடும் யோசிக்கணும். அது என்ன டீட்டெயில்னு கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு நம்ம டிசிஷன் இதை எடுக்கிறோன்னா எதுக்காகன்னு சொல்லணும். ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு நம்ம அதையே பார்த்துட்டு அதுலேருந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் வரும்னா நீங்கள் ரைட்டாக இருந்தால் கூட நீங்கள் நிறைய விஷயம் பார்க்க மறந்துடுவீங்க. ஸோ அதுதான் ரீசனிங் ஸ்கில்ஸ் வித் எபிலிட்டி டு இவங்களால முடியாத விஷயம் ஒன்றும் இல்லை.
உங்களுக்கு மைண்டில் என்ன தோணுது இப்போ இந்த சார்ட்டை பார்த்து? சூப்பர், இதோட ஏறிட போகுதுன்னு ஃபுல்லாக கீழே செல்லர்ஸ் பையர்ஸ் வந்துட்ட பிறகு தான் இவங்க கீழே வருவாங்க. வர வரைக்கும் இன்னும் பஸ்ஸில் ஏற்றினே இருப்பாங்க, எவ்வளோ பேர் ஏறுறீங்களோ ஏறுங்கன்னு சொல்லிட்டு. ஒன்லி when the volume is huge enough, அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்கும். காசு இல்லாதெல்லாம் இல்லை. இப்போ ஒரு 10,000 பேர் வந்து வச்சுன்னுக்கிறீங்கன்னா ஒரு செக்கு கொடுப்பாங்க, பிளாங்க் செக்கு. 10,000 பேரும் வெளியே போங்க, எவ்வளோ வேணும் காசுன்னு சொல்லி அமிச்சாங்கன்னா மொத்த பேரும் வெளியே போயிடும். ஸோ காசு அவங்க கையில் இல்லாதெல்லாம் இல்லை, அவங்க ஒரே நேரத்தில் மார்க்கெட்டை ஷேக் பண்ணுவாங்க. அதை ஒன்று புரிஞ்சுக்கினீங்கன்னா நீங்கள் தோக்க மாட்டீங்க மார்க்கெட்டில். மார்க்கெட்டு உங்களுக்கு காசு தரல, நீங்கள் உஷாராக ட்ரேட் பண்ணி வெளியே வந்துடுறீங்க, தாண்டி தாண்டி போகிறோம் பாரு தண்ணியில். அதுதான் ட்ரேடிங். நான் ஃபுல்லாக எனக்கு மார்க்கெட் பற்றி தெரியும், நான் பிளான் பண்ணுவேன், இங்கே உக்காந்துருவேன், இங்கேருந்து எடுப்பேன்றதெல்லாம் அவ்வளோ அறிவாளித்தனம் இல்லை. இப்போ ஒரே ஆள் நினச்சாருன்னா கூட இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறக்க முடியும் மார்க்கெட்டை. பட் ஏன் நினைக்கலன்னா செபி இஸ் கண்ட்ரோலிங் தெம். அட் அ கிவன் டைமில் இவ்வளோ தான் லாட் போடணுங்க, அது ஆல்கோவில் போட்டு வச்சுருவாங்க. யாருமே வந்து நம்மள மாதிரி 23 வாங்க 30 வாங்கலாம் சொல்ல மாட்டாங்க. வித்தின் செகண்ட்ஸில் ஃப்ராக்ஷனாக உள்ளே போவோம், பர்சன்டேஜில் என்ட்ரி கொடுப்பாங்க. அது ட்ரேடிங்கே வேறு, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேட் வித் பர்சன்டேஜில் வரும். அவங்க சார்ட்லாம் பார்க்க மாட்டாங்க, கேண்டில் ஏறுதா இந்த கேண்டில் ஸ்டிக்கெல்லாம் பார்த்துலாம் போட மாட்டாங்க. ஸோ அந்த ட்ரேடிங் பேட்டர்ன் வந்து ரேஞ்சில் எப்படி 23,500 23,600. அது பேர் தான் சைக்காலஜின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணதே அதுதான். சைக்காலஜின்னா என்ன, ஒரு ரவுண்ட் நம்பர் வந்துச்சுன்னா அதுதான் சைக்காலஜின்னு நம்ம சொல்லுவோம் யூஸ்வலாக. ஸோ தட் இஸ் அ வெரி ஓல்டு டேர்ம். அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுறது ராக்கெட் மாதிரி ரிவர்ஸ் ஆகணும். நீ சொல்ல பிடிக்க முடியல சார், ட்ரேட் மிஸ் ஆயிடுச்சுன்றீங்க பாரு, அதுதான் வந்து ஒரு பிக் பிளேயருடைய ட்ரேடு. நீங்கள் யோசிக்கும் போதே மார்க்கெட்டு சர்றன்னு போயிட்டுருக்கோம், ஓடுற கத்தியை பிடிக்கிற கதை, கீழே விழுற கத்தியை கையில் பிடிக்கிற கதை தான் வந்து ஒரு பிக் பிளேயருடைய. அது இவங்களது ஸ்டாப் லாஸ் இல்லை, ஏன்னா இங்கே எடுத்தாச்சு. இவரது ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, இவரது ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குது, இவரதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து ரொம்ப குரூஷியல், நல்லா கவனிங்க. இன்னைக்கு இந்த ஜோனில் தான் ஸ்டாப் லாஸ் கொட்டி கிடக்குது. ஸோ இந்த ஜோனுக்கு அவங்க கண் இருக்கும். பட் அதுக்கு நடுவில் இவ்வளோ தூரம் வெளியே வந்து கூட மேலே போக வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒன்றும் தெரியாத இல்லை, ஸ்டாப் லாஸ் எங்கெங்க கொட்டி கிடக்குதுன்னு அவங்க யோசிச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஹெல்ப் பண்ணுறேன். லாஸை திருப்பி நம்ம ரீகெயின் பண்ணோம்னா வேறு வழியே இல்லை, ஸ்கால்பிங்கில் மட்டும்தான் எடுக்கணும். லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும், ப்ராப்பர் என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக கொடுக்கணும். 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் 5 பாயிண்ட் 6 பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 5,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சுன்னும் போது அந்த 5,000 ரூபாய் 2-3 பிரித்து எடுக்கணும். கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் வரைக்கும் வெளியே போச்சுன்னா விட்டுடணும். அது எப்படி அடிக்கணும்னா 5-5 பாயிண்ட் 5-5 பாயிண்ட் 2 வாட்டி 3 வாட்டி எடுக்கிற மாதிரி இருக்கணும். 3 பாயிண்ட் கூட எடுத்துங்க, 4 பாயிண்ட் 3 வாட்டி எடுக்கணும். பட் 5,000க்கும் திருப்பியும் ஒரு வாட்டி நீ லாஸ், அந்த 5,000க்கு நம்மளால ப்ராஃபிட் ரீகெயின் பண்ணோம். ஏன்னா அது பேர் ரிவேஞ்ச் ட்ரேடிங். என் 5,000 மார்க்கெட்டு கொடுத்துட்டா அது நான் திரும்பி பிடுங்குறதுக்கு போகிறேன்னு சொல்லும் போது அதில் கொஞ்சம் கோவம் இருக்குது உங்ககிட்ட. ரிவேஞ்ச் ட்ரேடிங், பழி வாங்குறீங்க. அப்போ பண்ணும்போது கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆயிடுச்சுன்னா அந்த 5,000 கூட இன்னொரு 5,000 சேர்ந்துடும் லாஸுக்கு. ஒன்று போதும், இன்னைக்கு போயிடுச்சு மார்க்கெட்டு, திருப்பி 9:30 மணிக்கு வந்து இத்தனை நான் ரெடி பண்ணிக்கிறேன்றது ஒரு விதம். முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம எவ்வளோனா பண்ண முடியுமான்னா அந்த 5,000க்கு மேலே இன்னொரு 1,000 ரூபாய் 1,500 ரூபா போனால் நான் வெளியே வந்துடுவேன். அந்த ஜோன்லேயே நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா கஷ்டம். அதனால் ரிவேஞ்ச் ட்ரேட்னா தான் 5,000க்கு 5,000 வச்சா தான் ரிவேஞ்ச் ட்ரேடு பர்ஃபெக்ட். ஏன்னா லாட் சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு 4 பாயிண்ட் 3 பாயிண்டில் 2 வாட்டி எடுக்கணும் ட்ரேடை. அப்போ 5,000 வந்து 3,000 வந்துடும், 2,000 லாஸ் எடுத்துக்கணும். இல்லை ஒரு 1,000 ரூபாயில் போயிடும், ப்ரோக்கரேஜ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகி பேலன்ஸ் ஆகும். அதுக்கு உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் தேவையே தேவை. ஸோ இன்னும் பியூட்டிஃபுல்லாக வருது பாருங்க. இப்போ புட் சைடு கொஞ்சம் ஜாலி பண்ணுகிறாங்க. இந்த மார்க்கெட்டு கரெக்டான இடத்துல நம்ம கணிச்சுக்கிறோம். இங்கேருந்து இன்னும் அழகாக ரிட்டர்ன் போகுது பாருங்க. புட் சைடு இப்போ ஏறி நிற்கிறாங்க இங்கே. ஸோ 2 விதமான விஷயம். புட் சைடு பையர்ஸ் உக்காந்துட்டாங்க, இங்கே கால் சைடு செல்லர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறாங்க. ஒன்று புரிச்சுக்கோங்க, இது வந்துடுச்சு ரைட். இந்த ஜோன் தான் நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே கொட்டி கிடக்குது ஸ்டாப் லாஸ், இதை தான் டார்கெட் பண்ணுவாங்க. பேனிக் செல்லிங் வந்துச்சுன்னா இந்த ஏரியா ஃபுல்லாக காலியாகணும்.
இந்த ஏரியாவுக்கு வரணும்னா இது நடுவில் எல்லாம் மெதுவாலாம் வராது, கத்தி மாதிரி வரும் மேலேருந்து. ஸ்லோவாலாம் வந்தால் இந்த ஏரியா பிடிக்க முடியாது. இந்த ஏரியாவுக்கு வரணும்னா ஒரே கேண்டில் அப்படியே பெருசாக வரணும் கத்தி மாதிரி, அப்போ தான் இந்த ஏரியாவை பிடிக்கும். சைஸ் பாருங்கள் எப்படி வரும். பிடிக்கணும்னா ஒரே அடி, அப்போ தான் பிடிக்க முடியும். ஸ்லோவாலாம் வந்தால் பிடிக்க முடியாது. ஒரு பெரிய பிளேயர் வந்தாங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணி மொத்த பேருக்கு இங்கே பிளாங்க் செக் கொடுப்பாங்க. எவ்வளோ பேருக்கு எவ்வளோ வேணும் எடுத்துன்னு வெளியே போங்கன்னு சொல்லி துரத்துவாங்க. ஒரே அடி சர்ன்னு இவ்வளோ தூரத்துக்கு வரணும். ஸோ திஸ் இஸ் த வே a big player will play. பார்த்தீங்களா, மெதுவாலாம் வரமாட்டாங்க. உள்ளே வந்தாங்கன்னா நீங்கள் உக்கார இப்போ ஓடுவாங்க பாரு, இதெல்லாம் பேனிக் செல்லிங் ஆகிடும். மீதி பேர் இவங்க இட்டுன்னு வந்து இங்கே விட்டுருவாங்க சேஃபாக. ஒரு வேகமாக உள்ளே வந்துட்ட பிறகு இவங்க எல்லாம் என் ப்ராஃபிட் போதே என் ப்ராஃபிட் போதே, நீங்கள் பையர்ஸ் எல்லாமே பொசிஷன் வைண்ட் அப் பண்ணுவாங்க. இந்த ட்ரேடு இதை தொட வரணும் அவரு. பாரு 24 பாயிண்ட் வருது, இன்னும் வேகமாக வரணும் பாருங்க. இப்போ அவ்வளோதான், 70% போயிடுச்சு. இங்கே ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு சின்ன க்ரீன் கேண்டில் வரும் பாருங்க. இப்போ அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இது எவ்வளோ பேர் வெளியே துரத்தியாச்சு. இப்போ நம்ம பிளான் பி வந்துச்சு. ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறவங்கள நான் துரத்திடுறேன், திருப்பி மேலே போயிட்டு இங்கே இருக்கிறவங்கள துரத்திட்டு அப்புறம் இதுக்கு வரேன். ஸோ கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னா அது மூணுத்தையும் நம்ம பிளான் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதை பிளான் பண்ணவங்க இதில் இந்த ட்ரேடில் காசு எடுத்தாங்க. உனக்கு ஒன்றுமே போகலையில்ல, திருப்பி இந்த 64 வந்து சப்போர்ட் எடுக்குது. மார்க்கெட் எவ்வளோ கரெக்டாக இருக்குது பாருங்கள், கால்குலேஷனில் கச்சிதமாக நம்ம நினைக்கிற மாதிரி யோசிக்குது பாரு. திருப்பி பழைய சப்போர்ட்டில் வந்துச்சு, கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திருப்பி ரிவர்சல் ஆகும். பட் இந்த இடத்துல பழைய சப்போர்ட் இருக்குது. நம்ம அந்த சப்போர்ட்டுங்களை என்ன க்ளீனாக ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு பாருங்க. இதை உடையணும்னா உங்களுக்கு வால்யூம் பத்தாது, இதை உடைக்கவும் மாட்டாங்க. இப்போ இந்த பேனிக் செல்லிங்கில் இங்கே பாதி பேர் ப்ராஃபிட் புக் பண்ணி ஓட்டுருப்பாங்க இங்கே இருக்கிறவங்க. இப்போ இங்கே வாங்கினவங்க இவ்வளோ தூரம் ப்ராஃபிட்டில் உட்காந்துக்கிறாங்க. சர்ன்னு மார்க்கெட் இறங்குதுன்னா அல்லு இருக்க அது பாதியிலே வெளியே போயிட்டு இருப்பாங்க, பொசிஷன்லாம் வைண்ட் அப் பண்ணிட்டு இங்கேருந்து. இப்போ இவ்வளோ தூரம் ஸோ இந்த ஜோனை தொட்டுச்சுன்னா லெவல் பாருங்கள். இது யாருன்னா எடுத்தீங்களா இந்த ட்ரேடை? ஸோ இன்னைக்கு நல்ல ஒரு விஷயம் கற்றுன்னு இருப்பீங்க மார்க்கெட்லேருந்து. ஸோ கத்தி உழுதுன்னா இதுதான். உழுற கத்தியை யாருன்னா பிடிக்க முடியுமா? இப்போ புது என்ட்ரி யாருன்னா இங்கே தைரியம் இருக்குமா என்ட்ராவோ? அந்த ரெட்டு லைன் என்ன அழகு பாருங்க, நம்ம போட்ட ரெட்டு அவ்வளோதான் வந்து இந்த இடத்துல. இப்போ அவங்க வந்ததே வந்து இங்கே இருக்கிறவங்கெல்லாம், இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் வைண்ட் அப் பண்ணுவாங்க. இன்னொரு ஸ்பீடு கேண்டில். இப்போ நேற்று உக்காந்துன்னுக்கிறவங்க இருந்திருப்பாங்க இன்னைக்கு. இப்போ இதை கணக்கு போடுங்க, 400 பாயிண்ட் மேலே வந்துக்குது. இவங்களை என்ன பண்ணுவாங்க? மேபி ப்ரீமியம் நேற்று டிகே பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ட்ரேடருக்கு அழகே இதுதான். ஒரு பிளான் ஏ பிளான் பின்னு ரெண்டு வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறவங்கள தொத்து போகிறாங்களா கீழே போகிறாங்களா? ஸோ கீழே இருக்கிறவங்கள தொத்தியாச்சு. இந்த தொட்டுட்டு இருக்குது பாருங்கள் இந்த இடத்த. ஸோ காலையில் நம்ம இதை இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பேசணும். நம்ம கண் எதிரில் எவ்வளோ சீக்கிரம் இது எவ்வளோ டைம் எடுத்துச்சு மேலே போகிறதுக்கு, இங்கே எவ்வளோ சீக்கிரத்தில் வந்துச்சு பாருங்கள். ஸோ இது ரீட்டைலர் இது இல்லை. நான் சொன்னேன்ல, ஒரு கையில் காசை கொடுத்துட்டு மொத்த பேரும் வெளியே போங்க, எனக்கு இந்த ஏரியா தேவைன்னா எல்லாம் வெளியே போகிறாங்க பாருங்கள். ஸோ இவங்கக்கிட்ட காசு இல்லாதெல்லாம் இல்லை, எவ்வளோ வேணால் கொடுப்பாங்க. செபி மட்டும் இல்லைன்னா மார்க்கெட்டே ட்ரேட் பண்ண முடியாது. நீங்கள் இவங்க வாரி கொட்டுவாங்க, ஒரு நாளைக்கு பம்ப் அண்ட் டம்ப்னு போட்டு அடிச்சு தள்ளுவானுங்க. கேன் சி தேர். இப்போ புட் சைடு திரும்பணுங்க, இந்த இடத்துல எடுத்தது நம்ம பிளான் பண்ணது என்ன பியூட்டிஃபுல்லாக போகுது பாருங்க. அவங்க ஏம் பண்ணாங்கன்னா கரெக்டாக லெவல் உள்ள வந்துச்சா? இப்போ இதுக்கு மேலே இவங்கெல்லாம் காலி. இப்போ புதுசாக யாருன்னா கால் சைடு என்டர் ஆகுனா தைரியம் வருமா? ஆனால் இவங்க ஏற்றுவாங்க, கவலைப்படாதீங்க. இந்த கீழே வந்தோடனே திரும்பி மேலே ஏற்றுவோம், என்னால் முடியும், இன்னும் இருக்குதுன்னு. ஸோ இப்போ இவங்க பண்ணுறதே வந்து ரீட்டைலர்ஸுடைய காசை பிடுங்கிறது. இப்போ இந்த இடத்துல இருந்து
So how was the class today? Was it useful? எவ்வளோ பேருக்கு யூஸ்ஃபுல் ஆச்சு? Okay, for Zamina. Okay. Okay, we'll end the session. Thank you.